குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. ஏஎஸ்எம் இன்ஃபோ என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. 27/6/2026 ஜூன் மாதத்தில் சனிக்கிழமை, ஸ்ரீ பராபவ வருடத்திலே ஆணி மாதத்திலே 13ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலத்திலே கிருஷ்மரது என்கிற முதுவேநீர் காலத்திலே மிதுன மாதத்திலே சுக்லபக்ஷம் என்கிற வளர்பிறையிலே துவாதசி என்கிற 12ஆம் நாளிலே காலை 12:32 வரை, பின்பு திரையோதசி என்கிற 13வது திதி. இன்னைக்கு நாள் முழுக்க அனுஷம் இருக்க போகுது. அனுஷ நட்சத்திரத்திலே விருச்சிக ராசியிலே சந்திரன் இருப்பார். இன்னைக்கு திரையோதசி திதி அப்படிங்கிறதுனால பிரதோஷ காலம் ரொம்ப முக்கியம். சாயங்கால வேலையில 6 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் அப்படிங்கிற காலகட்டங்களிலே 4:30லேருந்து எடுத்துக்கலாம். இன்ஃபேக்ட் இந்த நேரங்களிலே நீங்க சிவனை வழிபடுவது ரொம்ப நல்லது. பல கஷ்டங்கள் நிவர்த்தி இந்த பிரதோஷ காலத்திலே சிவ வழிபாட்டில் பங்கு கொள்வதும் அந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுப்பதனாலும் நம்ம பெறலாம். அனுஷ நட்சத்திரம் அப்படின்னாலே மகாபெரிவாடு நட்சத்திரம். அனுஷத்துல வெளிப்படையா பேசுற தன்மை உண்டு. எல்லாரையும் நட்போட பழகக்கூடிய தன்மை உண்டு. தெய்வ நம்பிக்கை உண்டு. எல்லாருக்கூடையும் பாசமாக இருக்கக்கூடிய எண்ணங்களையும் கொடுக்கும். இப்படிப்பட்ட நட்சத்திரம் தான் அனுஷ நட்சத்திரம். இன்றைய நாள் காலையில் 7:45 8:45 வரைக்கும் நல்ல நேரம். சாயங்காலம் 4:45 5:45 வரைக்கும் நல்ல நேரம். 9:10 ராகு காலம். 1:03 யமகண்டம். 6:07 குளிகை நேரம். கிழக்கு பக்கம் சூலம் தயிர் பரிகாரம். மிதுன லக்னத்திலே சூரியனின் இருப்பு நாழிகை 3:17 வினாழி. சூரியனின் உதய நேரம் 5:55. அஸ்வினி மற்றும் பரணி என்கிற மேஷராசிகளே சந்திராஷ்டமம் உண்டு. சூரியனும் புதனும் இன்றைக்கு கோச்சாரத்தின்படி மிதுன ராசியில இருக்க, சுக்கிரனும் குருவும் கடகத்தில், கேது கும்பத்தில், கேது சிம்மத்தில், ராகு கும்பத்தில், சனி மீனத்தில், செவ்வாய் ரிஷபத்தில் என்று இருக்கிறார்கள். விருச்சிக ராசியிலே அனுஷ நட்சத்திரத்திலே சந்திரன். இப்படி இருந்தா ஒரு ராசிக்கு என்ன பலன்னு பார்க்க போறோம் வாருங்க. மேஷ ராசி நண்பர்களே, உங்களுக்கு இன்றைய நாளிலே அஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்ட்ல சந்திரன் செல்கிறார். கொஞ்சம் சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். அதுக்காக பயப்படாதீங்க. ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் நீங்க பண்ணலாம். மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றதோடு செஞ்சீங்கன்னா நிறைய காரியங்கள் நல்லா நடக்கும். புதிய முயற்சிகள் கொஞ்சம் இன்னைக்கு அவாய்ட் பண்றது பெட்டர். 9-2 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது காலையிலேயே சிவபுராணங்கள், சிவஸ்தோத்திரங்கள், சிவனுடைய பாட்டல்கள் இதெல்லாம் கேளுங்க. மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும், நிம்மதி ஆகிடும். சனிக்கிழமை இந்த பிரதோஷம் வர்றது ரொம்ப முக்கியம். அதனால இந்த நாளை கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறதுக்கு இதை பண்ணுங்க. 8-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, இன்னைக்கு அனுகூலமான நாள். உங்களுக்கு என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ எல்லாம் செய்ய போறீங்க. தைரியமா பண்ணுங்க. சனிக்கிழமை பிரதோஷ நேரத்திலே அவசியம் சிவபெருமானை வழிபடுறதுனால எண்ணம் போல வாழ்வு அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வரலாம். எதையும் வெளிப்படையா சொல்லிடுங்க. மனசுல வச்சுட்டு அப்புறம் சொல்றேன்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இன்னைக்கு 2-4 இந்த அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். கடகராசி நண்பர்களே, வீக்கெண்ட் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். எதையுமே மனசுல பிடிச்சிட்டு செய்யும் போது அந்த காரியங்கள் கரெக்டா முடிஞ்சிடும். அப்படி இன்னைக்கு கொஞ்சம் இன்வால்வ் பண்ணிட்டு பண்ணுங்க. ஏன்னா சனிக்கிழமை அன்னைக்கு அனுஷ நட்சத்திரத்திலேயே வருது சந்திரன். கடன் எல்லாம் அடைக்கணும்னா இன்னைக்கு அடைங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா கடன் அடைஞ்சு போயிடும். உங்க உழைப்புக்கேற்ற ஊதியமும் உண்டு. 7-8 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். சிம்மராசி நண்பர்களே, இன்றைக்கு இந்த விருச்சிக ராசிக்குள்ள சந்திரன் இருப்பதும் குருவினால் பார்க்கப்படுவது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாக. பல புதிய முயற்சிகள் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறீங்க.
அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலையும் சனியாக இருக்கிறதுனாலையும் கடன் அடைச்சாலும் கடனை அடையும். கடகடன்னு யோசிக்கவே இல்லைங்க, அடைஞ்சு போட்டுச்சுலாம் சொல்லுவீங்க. அப்படி ரொம்ப நல்ல நாள் இன்னைக்கு. 5, 7 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். கன்னிராசி நண்பர்களே, 3ஆம் இடம் என்கிற முயற்சி ஸ்தானத்திலே சனியின் சாரத்திலே சந்திரன். சனி பகவான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சந்திரனை குரு பார்க்கிறார். வெற்றி என்கிற இடம், லாபம் என்கிற இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால இன்னைக்கு எல்லாமே நன்மையாக அமைய போகிறது. கொஞ்சம் முயற்சி, நிறைய வெற்றி அப்படின்னு இன்னைக்கு இருக்கு. 9, 7 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளம். துலாம் ராசி நண்பர்களே, குடும்ப தன வாக்குஸ்தானத்திலே சந்திர பகவான் இன்னைக்கு இருக்க, அங்க சந்திரன் நீச்சம் அப்படிங்கிறதுனால மனதிலே சில குழப்பங்களும் உண்டு. இந்த வேலை செய்யலாமா வேணாமா, இது லாபம் வருமா வராதா அப்படிங்கிற குழப்பத்தோட இருக்கக்கூடிய நாள். ஆனால் குருவினுடைய அனுகிரகத்தினாலே எல்லாம் நன்மையாக முடியும். 2, 3 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, ஆதாயமான நாள் அப்படின்னா இன்னைக்குதான். உங்க ராசியில சந்திரன் உள்ள வந்துட்டாரு, வீக்கா இருக்காரு, எல்லாம் ரைட்டு. குரு பார்க்க கோடி புண்ணியமாக இருக்கக்கூடிய இந்த நாள்ல மனச குரு பார்க்கிறாருனால எதையும் சாதிக்கணுங்கிற எண்ணம் வந்துடும். தெய்வ நம்பிக்கையுடன் காரியங்களை செய்யுங்க. அவசியம் இன்னைக்கு சனி பிரதோஷத்தின் போது சிவனை வழிபடுங்க. வெற்றியை நீங்கள் கண்கூடாக காணலாம். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, சுகமான நாட்களிலே நம்ம மனசு ரொம்ப அமைதியா இருக்கும். இந்த அஷ்டமத்துக்குரிய நீச்சம் ஆயிடுறாரு இல்லையா இன்னைக்கு. அதனால மனதில் எப்படி இருக்கும்னா, எதையும் பார்த்துக்கலாம், தைரியமா இருக்கலாம். ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்லியா இருந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் கூலாக ஆகக்கூடிய டே இன்னைக்கு. இந்த நாளில் சிவனின் வழிபாடும் காலையிலேயே சிவ வழிபாட்டின் ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்ல பண்ண ஆரம்பிச்சிருங்க. மனசு ரிலாக்ஸா இன்னைக்கு டே க்ளோஸ் பண்ணலாம். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியின் லாபஸ்தானத்திலே சந்திரன் நன்மையை தரக்கூடிய சூழ்நிலை உண்டு. 7ஆம் அதிபதி லாபத்தில் அமர்கிறார் அப்படிங்கிறதுனால, குருவினால பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால, பெற்றோர்களிடம் நீங்க வைத்திருக்கிற மரியாதை நிமித்தமாகவும் பாசத்தின் நிமித்தமாகவும் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 8, 6 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு சந்திரனின் தாக்கம் அப்படின்னு பார்க்கும்போது அவர் நீச்சம் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருப்பார், குருவினால் பார்க்கப்படுவார். இருந்தாலும் மனதிலே தேவையற்ற குழப்பங்களும் பயங்களும் வரும். இதெல்லாம் சரியா வருமா தெரியல, இதெல்லாம் பண்ண முடியுமா தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க்ஸ் நிறைய இருக்கக்கூடிய டே இன்னைக்கு. காலையிலே ரிலாக்ஸாக இருந்துடுங்க. சிவனை மனதில் நினைத்து கொண்டு காரியங்களை ஆரம்பிங்க. அவசியம் சனி பிரதோஷமான சிவனின் வழிபாடு சிறந்ததாக அமையும். வாழ்க வளத்துடன். மீன ராசி நண்பர்களே, பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உள்ள சந்திரன் இருப்பதனாலே மற்றவருடன் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கக்கூடிய எண்ணத்தை கொண்டு வரும். செவ்வாயின் பார்வை கனிவுடன் இருக்கும். வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மையை கொடுக்கும். எதையுமே தெய்வ நம்பிக்கையுடன் முயற்சியுடன் செய்யக்கூடிய சூழ்நிலையை காட்டும். அதனால இன்னைக்கு கொஞ்சம் மனதில் ரிலாக்ஸாக எல்லாத்தையும் பண்ணுங்க. வெற்றி உண்டு. வாழ்க வளத்துடன்.